இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிளான குக்கி செய்ய போறோம். நம்ம செய்ய போறது கிரான்பெரி பட்டர் குக்கீஸ். இதுக்கு ஒரு சில பொருட்கள் இருந்தாலே போதும். என்ன நம்புங்க, இதோட சுவை ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட டீக்கு இது ஒரு நல்ல தோழனா இருக்கும். நம்ம கிரான்பெரி பட்டர் குக்கீஸ செய்ய ஆரம்பிக்கலாம். தோராயிரமா 15 கிராம் US கிரான்பெரிய எடுத்திருக்கேன். அது சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கேன். இத நீங்க மிக்ஸில எல்லாம் போடணும்னு அவசியம் இல்ல, சின்ன சின்னதா வெட்டினா போதும். உங்களுக்கு தெரியுமா, US கிரான்பெரிஸ் ரொம்ப ஆரோக்கியமானது, நம்ம உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது. அது ஒரு சூப்பரான ஃபுட்டும் கூட. இதுல கொலஸ்ட்ரால் அப்புறம் சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இல்ல, இது ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி ஏஜென்ட் அப்படின்னு இது மாதிரி நிறைய பயன் இருக்கு. நான் இதை அப்படியே சாப்பிட்டுட்டு இருப்பேன். அப்புறம் இதுல இருக்கிற அந்த புளிப்பு இனிப்பு சுவை ரொம்பவே நல்லா இருக்கும். கிரான்பெரிஸ்ல ஒரு லேசான இனிப்பும் அப்புறம் லேசான புளிப்பும் இருக்கும். இது எல்லாத்தையும் தூக்கி கொடுக்கும். நீங்க எதுல வேணாலும் குக்கீஸ், சீஸ் கேக், கேக்னு எதுல வேணாலும் சேர்த்துக்கலாம். காரமான உணவுகள்லயும் இது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கிரான்பெரிய வெட்டியாச்சு, அதை எடுத்து ஒரு பவுல்ல போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம குக்கீஸ்கான மாவை செய்ய போறோம். நான் இங்க 80 கிராம் வெண்ணெயை எடுத்திருக்கேன். எப்ப குக்கீஸ் செஞ்சாலும் ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, வெண்ணெய் அறையோட வெப்பநிலையில தான் இருக்கணும். வெண்ணெய் ரொம்ப சில்லுன்னு இருந்தா வேலை செய்யாது. இப்போ ஒரு எலக்ட்ரிக் பீட்டரை எடுத்து இந்த வெண்ணெய கொஞ்சம் கிரீமா பண்ணிக்கலாம். அப்பதான் இது நல்லா உப்பி வரும். அப்புறம் லேசா வெளுத்த மாதிரி இருக்கும். இப்ப என்கிட்ட 50 கிராமுக்கு பொடிச்ச சர்க்கரை இருக்கு. நான் இங்க ஐசிங் சுகரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சாதாரண சர்க்கரையை எடுத்துக்கலாம். அதை மிக்சியில போட்டு அரைச்சிட்டு சலிச்சு எடுத்துக்கோங்க. இப்ப இந்த ஐசிங் சுகரை போட்டதுக்கு அப்புறமா இந்த வெண்ணெய நல்லா கிரீமா பண்ணிக்கலாம். இப்படி செய்யறதுக்கு பேரு கிரீமிங். அப்புறம் இந்த சர்க்கரையும் வெண்ணெயும் நல்லா கலங்கி இருக்கணும். இதுல நான் கொஞ்சமா வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது அரை டீஸ்பூன். எசன்ஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா எலக்ட்ரிக் பீட்டரை பயன்படுத்த வேண்டாம். வெறும் சிலிகான் ஸ்பேச்சுலா வச்சு கலக்கினாலே போதும். இப்படி பண்ணாதான் சரியா இருக்கும். இப்ப இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். எனக்கு தெரியும் வெண்ணெயில ஏற்கனவே உப்பு இருக்கு, ஆனா கொஞ்சமா உப்பு சேர்த்தா கிரான்பெரியில இருக்கிற இனிப்பு அப்புறம் புளிப்பு சுவைய தூக்கி கொடுக்கும். அப்புறம் நான் இங்க 100 கிராமுக்கு மைதாவை எடுத்திருக்கேன். இத வெண்ணெயில சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இந்த இடத்துல நீங்க கோதுமை மாவை கூட எடுத்துக்கலாம். ஆனா நான் எப்பவும் சொல்லுவேன், நீங்க வெறும் கோதுமை மாவை மட்டும் வச்சு செஞ்சா, அதாவது 100 கிராம் கோதுமை மாவு, அப்புறம் நம்ம குக்கீஸ் ரொம்ப தடிமனா இருக்கும். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கணும்னா அரைவாசியா எடுத்துக்கோங்க. இல்லாட்டி முழுசா மைதாவில செய்யுங்க. இதுல நான் ஒரு சிட்டிகை பேக்கிங் பவுடரை சேர்த்துக்கிறேன். நிறையலாம் சேர்க்க போறதில்ல, வெறும் ஒரு சிட்டிகை பேக்கிங் பவுடர். அப்புறம் இதுல நம்ம வெட்டின US கிரான்பெரிய சேர்த்துக்கலாம். நீங்க இந்த கிரான்பெரிஸ சாதாரண ட்ரை ஃப்ரூட்ஸ் கடைகள்லயே வாங்கிக்கலாம். அப்புறம் இது ஆன்லைன்ல ரொம்ப சுலபமா கிடைக்கும். நான் பொதுவா எனக்கு தேவையான கிரான்பெரிஸ ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணுவேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்பவுமே நமக்கு எலக்ட்ரிக் பீட்டர்லாம் தேவையில்லை, வெறும் ஸ்பேச்சுலா இருந்தாலே போதும். இந்த வேலையை செஞ்சிருவோம். ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, முடிஞ்ச வரைக்குமே கைகளை பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா நம்ம கைகள்ல இருக்கிற சூடு வெண்ணெய உருக்கிரும். அப்புறம் இந்த குக்கீஸ் நமக்கு ரொம்ப மிருதுவா முறுமுறுப்பாலாம் வராது, ரொம்ப தடிமனா ஆயிரும். இப்ப இந்த குக்கீஸ் மாவை நான் ஒரு பட்டர் பேப்பர்ல எடுத்துக்கிறேன். இப்ப இந்த மாவை நான் கைகளால தொட போறேன். ஏன்னா நம்ம இதுக்கு ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை கொடுக்கணும். இங்க பாருங்க, நான் நல்ல ஒரு சாசேஜ் வடிவம், ஒரு சிலிண்டர் ஷேப்புக்கு கொண்டு வந்திருக்கேன். இப்ப இந்த நேரத்துல பார்ச்மெண்ட் பேப்பரை இந்த மாதிரி மடக்கிட்டு அப்புறம் இது மாதிரி சுத்திக்கலாம். திரும்பவுமே நான் நல்ல ஒரு வடிவத்தை கொடுக்க போறேன். அப்புறம் இந்த மாவை எடுத்து ஃப்ரிட்ஜில் குறைஞ்சது 10 நிமிஷத்துக்கு வைக்கணும். அப்பதான் இது திரும்பவும் செட் ஆகும். அதனாலதான் இங்க பாருங்க, இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கலாம். அப்பதான் நமக்கு நல்லா உருண்ட வடிவம் கிடைக்கும். அதனாலதான் இப்ப இந்த மாவு நல்லா ஜில்லுன்னு இருக்கு. நான் ஃப்ரிட்ஜில் இதை 20 நிமிஷத்துக்கு வச்சிருந்தேன். இப்ப இதை பிரிச்சுக்கலாம்.
என்கிட்ட இங்க கரும்பு சர்க்கரை இருக்கு. அத நான் கொஞ்சமா இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் மேல இப்படி பரப்பி விட்டுக்கிறேன். இப்போ இந்த மாவை எடுத்துட்டு நல்லா இதுக்கு மேல இப்படி ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்ப இந்த பக்கமும் கொஞ்சம் கரும்பு சர்க்கரைய போட்டுக்கிறேன். அப்புறம் அதே மாதிரி இந்த மாவை இந்த பக்கமும் உருட்டிக்கிறேன். சின்ன சின்ன துண்டுகளா இந்த மாவை வெட்டிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப தடிமனாலாம் வெட்ட வேண்டாம். ஒரு 1.5 சென்டிமீட்டருக்கு தடிமனா இருந்தா போதும். இப்ப திரும்பவும் ஒரு வடிவத்தை கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி இத பேக்கிங் ட்ரேல வச்சுக்கிறேன். சரியா இருக்கும். நான் அதுல முதலையே பார்ச்மெண்ட் பேப்பரை போட்டு வச்சிருக்கேன். பட்டர் பேப்பர், பார்ச்மெண்ட் பேப்பர்னு எல்லாம் ஒண்ணுதான். நான் அவனை 160 டிகிரிக்கு ப்ரீஹீட் பண்ணிருக்கேன். இது 10 நிமிஷமா ப்ரீஹீட் ஆயிட்டு இருக்கு. இந்த குக்கீஸ் தோராயிரமா 15ல இருந்து 20 நிமிஷம் எடுக்கும் பேக்காக. நீங்க இந்த குக்கீஸ கேஸ்ல செய்யணும்னு நினைச்சா நான் எப்பவும் சொல்லுவேன், முதல்ல ஒரு பெரிய பாத்திரத்தை மிதமான தீயில வச்சு ஸ்டாண்டோட சூடு பண்ணிக்கோங்க. அந்த பாத்திரத்துக்கு மேல இந்த குக்கீஸ் இருக்கிற பிளேட்டை வச்சுக்கணும். அப்புறம் மூடிக்கு நடுவுல ஒரு துணிய வச்சுக்கோங்க. இப்படி பண்ணாதான் சரியா இருக்கும். அப்புறம் 25ல இருந்து 30 நிமிஷம் பேக் ஆகும். நான் இந்த குக்கீஸ அவன்ல வைக்க போறேன். 15ல இருந்து 20 நிமிஷம் எடுக்கும் பேக்காக. இப்ப இந்த குக்கீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, குக்கீஸ் ரொம்ப நல்லா பேக் ஆகி இருக்கு. நீங்க குக்கீஸ எப்பெல்லாம் ஃப்ரெஷ்ஷா பேக் பண்ணி அவன்ல இருந்து எடுக்கும் போதும் உடனடியா அதை வெளியில எடுக்க கூடாது. ஏன்னா அது நடுவுல இருந்து ரொம்ப மிருதுவா இருக்கும். நம்ம அறையோட வெப்பநிலைக்கு அது வர வரைக்குமே நம்ம காத்திருக்கணும். அதுக்கப்புறமா தான் அதை எடுத்து நம்ம பரிமாறணும். பாருங்க, இந்த குக்கீஸ் அறையோட வெப்பநிலையில இருக்கு. நல்ல ஒரு பிங்க் கலருக்கு வந்திருக்கு. இப்ப இத சர்விங் பிளேட்ல வச்சுக்கிறேன். இந்த மாதிரி இப்ப இங்க தயாராயிருச்சு US கிரான்பெரியில செஞ்ச கிரான்பெரி பட்டர் குக்கீஸ். பாருங்க எவ்வளவு முறுமுறுப்பா இருக்குன்னு. லேசான இனிப்பு, நடுவுல கிரான்பெரியில இருந்து அந்த லேசான புளிப்பு இருக்குல்ல, அமேசிங். டீயோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இதுதான்.